தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கீர்த்தனா இன்று எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை. அதனை பற்றி பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கட்சியின் சட்டமன்ற பணிகளை தொடங்கியதால் இந்த பதவியேற்பு விழா டிவிகேவுக்கு ஒரு முக்கிய அரசியல் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. 17வது தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற அரங்கில் கூடியது. இதற்கிடையே டிவிகேவின் புதிய தலைவர்களில் ஒருவரான எம்.வி. கருப்பையா தற்காலிக சபாநாயகராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றார். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதல்வர் சி. ஜோசப் விஜய் முன்னிலையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர்தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 734 எம்எல்ஏக்களும் தங்களின் வெற்றி சான்றிதழை எடுத்து வந்து பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் டிவிகேவின் அமைச்சர்களில் ஒருவரான கீர்த்தனா மட்டும் பதவியேற்க முடியாமல் போனது. அவர் தனது வெற்றி சான்றிதழை எடுத்து வராததால் அவருக்கு மட்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படவில்லை. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய டிவிகே தலைவர் விஜய் தனது கட்சிக்கு வரலாற்று வெற்றியை தேடித் தந்து மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து மே 10ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2026இல் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியலில் ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியது. முதல் முறையாக போட்டியிட்ட டிவிகே 108 இடங்களில் வென்று பல தசாப்தங்களாக நீடித்த டிஎம்கே மற்றும் அதிக கூட்டணிகளின் ஆதிக்கத்திற்கு ஒரு முடிவு கட்டியது. தளபதி என்று பிரபலமாக அறியப்படும் விஜயின் இந்த எழுச்சி முன்னாள் முதல்வரும் நடிகருமான எம்.ஜி. ராமச்சந்திரனுடன் ஒப்பிடப்படுகிறது. முதல்வர் பதவியை ஏற்கும் முன் விஜய் தனது திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை சட்டமன்ற முதன்மைச் செயலாளர் கே. சீனிவாசனிடம் அவர் வழங்கியுள்ளார். பெரம்பூர் தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொண்டுள்ளார் என மாநில சட்டமன்ற செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.